ஃபீலிங் சேட். செங்கல் சூளையாண்ட ஒரு கருப்பாக இருப்பான், அவனை யாரோ சாகடிச்சிட்டாங்களாம். கழுத்தில் ஊசி குத்திருந்ததுன்னு சொன்னாங்க. பட் அது எந்த அளவுக்குன்னு தெரியல. யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க. ஆனால் அவன் இறந்துட்டாங்கிறது எனக்கே தெரியல. நான் அன்டைமில் போனதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டதுனால நான் அவனை பற்றி யோசிக்கவே இல்லை. அவன் இருப்பான், உள்ளே எங்கேயாச்சும் இருப்பான் அப்படின்னு தான் யோசிச்சேனே தவிர அவன் செத்துட்டு இருப்பான்னு சொல்லிட்டு யோசிக்கவே இல்லை. அப்புறம் நாய்களுக்காக ஷெல்டர் கட்டுற முயற்சியில் இருக்கேன் நான். அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். 100 அடி கம்பி வலை வந்து 4800 சொன்னாங்க. மேல்செட்டிப்பட்டு கிட்ட நல்லவன் பாளையம் கிட்டயா அது ஒரு கம்பெனி இருக்குது. அங்கே 4800 சொன்னாங்க. அப்புறம் அந்த ஏற்றுக்கூலியோட ஒரு 5000 வரும் அப்படின்ட்டு நான் நினச்சேன். அதுதான். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் எனக்கு கத்தி அழக்கூட முடியல என்னால். அதுக்கப்புறம் நான் அப்படியே போயிட்டு டீ கல்லில் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ கூட மனசு தாங்கலை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரொம்ப சங்கடமாக இருந்தது. சில நேரத்தில் இதெல்லாம் இந்த பெயின்லாம் வந்து என்னால் தாங்கிக்கவே முடியல. பேசாமல் நம்மளே செத்துடலாமா அப்படின்னு கூட தோணும். எனக்கு நானே செத்துடலாமான்னு கூட தோணும். எதுக்குடா இப்பெல்லாம் ஒரு வலி. அங்கங்கே மரத்தை வேற அப்படியே இது வச்சு ஜேசிபி வச்சு எல்லா மரத்தையும் வேரோட பிடுங்கி போட்டுருந்தாங்க. அது வேற ஒரு நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி ஆகுது. ஏன்னு தெரியல எனக்கு. அப்படியே நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி, நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி ஆயிடுது. அது ஏதோ ஒரு துக்கமாக இருக்குது. மரத்தெல்லாம் பிடுங்கினா, நாய் வந்து செத்துட்டா, அதுக்கப்புறம் நாய்க்கு உடம்பு சரியில்லைனா, அதுக்கப்புறம் புல்லு மேலே என் வீவோ வந்து புல்லு மேலே ஏற்றிட்டேன்னா அப்போலாம் வந்து ஒரு பெயின் வந்தது, ஒரு வலி வந்தது. அது தாங்கோனா துயர் அப்படி சொல்லிட்டு பைத்தியக்காரியா நான் அப்படின்னு கூட யோசிக்கிறேன். இப்போ கூட நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு. தூக்கம் வர வந்துச்சு. ஒருபடியா ஒன்றுமே செய்யலை தமிழ் செல்வி அப்படின்னு தோணுது. எதை தான் தேடுறேன்னே தெரியாமல் தேடிட்டுருக்கேன். ஆனால் எனக்கு செம அழுக. அப்புறம் என் சோல்மேட் பார்த்தேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தான்னு நினைக்கிறேன். சோல்மேட் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவன் தான் என் சோல்மேட்டான்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு. ஆனால் அங்கே போய் அவனை பார்த்தா ஹாப்பியாக இருக்கு. அதனால் நான் போய் பார்ப்பேன். அவ்வளோதான். நான் பார்த்தா ஹாப்பியாக இருக்குது. கவலையெல்லாம் மறந்துது. அழுகெல்லாம் கொஞ்சம் அப்படியே உள்ளவே அமுங்கிது. அப்படி நல்லா ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்துட்டு வந்தேன். சோல்மேட் நான் சோல்மேட் யாருன்னு சொல்ல மாட்டேன் நீ. ஆனாலும் ராம் வெளியே குழைச்சிட்டே இருக்கான். ஷெல்டர் முடிக்கணும், படிப்பை முடிக்கணும், அப்புறம் ஏதாச்சும் பண்ணணும். என்ன பண்ணுறது தெரில. நாளைக்கு திலகாவுக்கு கல்யாணம் விஷ் பண்ணேன். அது என்ன ஒரு செம்மேடு சிவன் கோவிலில், சரியா? அப்புறம் நாளைக்கு தண்டராம்பட்டில் ஒரு சிவன் கோயில் இருக்கான், அங்கே போய் பார்த்துட்டு வரணும். அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் போகணும். அதுக்கப்புறம் வேற என்ன வேற எதுவும் இல்லை. அவ்வளோதான். ஐ லவ் யூ ஆல். செம்போத்துக்கு தான் ஐ லவ் யூ. உங்களுக்கும் கூட ஒரு ஐ லவ் யூ. சரியா? பாய்.